வெல்கம் டு ராஜி ஸ்பிரிச்சுவல் ஆடியோ லைப்ரரி. பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரிரண்டு. எழுத்தாக்கம் முனைவர் திரு தி.கி. பார்த்தசாரதி அவர்கள். அன்னாரின் அனுமதியுடன் ஒலிவடிவ வாசிப்பு திருமதி ராஜலட்சுமி பார்த்தசாரதி. ஸ்ரீ ராமானுஜருக்கு பிறகு ஏறத்தாழ 2 நூற்றாண்டுகள் கழித்து அவதரித்த சுவாமி தேசிகன் காலத்தில் கூட தமிழ் வேதங்களான ஆழ்வார் பிரபந்தங்களுக்கு வடமொழி வேதத்திற்கு நிகரான சம அந்தஸ்து கொடுக்க அனைவருக்கும் மனம் வரவில்லை. குறிப்பாக நம் சுவாமிக்கு மிக நெருக்கமான அத்திகிரி வரதராஜன் கோயிலில் சிலர் திவ்ய பிரபந்தங்கள் ஓதுவதற்கு எதிர்ப்பு இருந்தே வந்தது. ஒருமுறை நம் சுவாமி அவர்களை வாதத்தில் வென்று பிரபந்தம் வேதசாமியம் என்பதை நிலைநாட்டினார். தமிழ் வேதம் வட வேதத்துடன் சேர்ந்து இக்கோவிலில் ஒலிக்கத் தொடங்கியது. அதனை கொண்டாடும் முகமாக அவதரித்த பிரபந்தம் சுவாமியின் திருச்சின்ன மாலை. திருச்சின்னம் என்பது பெருமாளின் சன்னதியில் பெருமாள் புறப்பாட்டின் போது வாசிக்கப்படும் வாத்தியம். அந்த வாத்திய ஒலியில் திருமந்திர துவய சரமஸ்லோக அர்த்தத்தினை அனுபவிக்கிறார் சுவாமி. இப்பிரபந்தத்தில் முதல் 6 பாசுரங்களால் திருமந்திரத்தின் சாரார்த்தத்தையும் 7வது பாசுரத்தில் துவயம் 8, 9 இரு பாசுரங்களாலும் சரமஸ்லோக அர்த்தத்தையும் விளக்கி பின் ஒரு பாசுரத்தால் பேரருளாளனின் பெருமையை பேசுகிறார். அத்திகிரி அருளாளப் பெருமாள் வந்தார், ஆனைபரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத வரந்தரு பெருமாள் வந்தார், முக்தி மழை பொழி முகில்வண்ணன் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார், உத்தர வேதிக்குள் உதித்தார் வந்தார், உம்பர் தொழுங்கழலுடையார் வந்தார் தாமே என்று அத்திகிரி பேரருளாளனை புகழ்ந்து பாடுவது இப்பிரபந்த சிறப்பு. வைணவனுக்கு அழகு என்பது ஞானம் அனுஷ்டானம் இரண்டுமே. அவை ஒரு பறவையின் 2 இறக்கைகள் போல. ஒன்று இன்றி மற்றொன்றினால் எப்பயனும் இல்லை. ஞானத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் அனுஷ்டானத்திற்கும் உண்டு. அதற்காகவே 12 நாமம் என்ற கிரந்தம் அருளி ஒரு வைணவன் எவ்வாறு தனது சரீரத்தில் 12 திருமண்காப்புகளை அணிய வேண்டும் என்பதை விவரிக்கிறார். கேசவன் முதல் தாமோதரன் வரை 12 திருநாமங்களை சொல்லி அந்தந்த எம்பெருமானை ஆவாகனம் செய்து அணிய வேண்டும். அடுத்து 3 மந்திரங்களின் விளக்கமாக தனித்தனியாக திருமந்திர சுருக்கு, துவய சுருக்கு, சரமஸ்லோக சுருக்கு என்று 3 பிரபந்தங்கள் அருளியுள்ளார். சுவாமி ஆளவந்தார் பகவத்கீதைக்கு 32 ஸ்லோகங்கள் உள்ள கீதார்த்த சங்கிரகம், அதாவது கீதை பொருளின் சுருக்கம் என்ற ஒரு கிரந்தம் வடமொழியில் அருளியுள்ளார். அதனை ஒட்டியே கீதையின் சாராம்சத்தினை நாம் அறியும் வண்ணம் கீதார்த்த சங்கிரகம் எனும் 20 பாசுரங்கள் கொண்ட தொகுப்பினை அருளியுள்ளார். அதன் முதல் பாசுரம் கீதையின் முழு சாரத்தினை விளக்குகிறது. கருமமும் ஞானமும் கொண்டெழும் காதலுக்கு ஓர் இலக்கென்று அருமறை உச்சியுள் ஆதரித்து ஓதும் அரும் பிரமம் திருமகளோடு வரும் திருமால் என்று தான் உரைத்தான். தர்மம் உகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியே. கர்மயோகம் மூலம் மனதினை வசப்படுத்தி ஞானம் அடைந்து ஞானயோகம் மூலம் தன் ஆத்மாவை உணர்ந்து பக்தி யோகத்தில் ஈடுபட்டு அதன் வழியே அந்த பிரம்மத்தை அடைய வழிதரும் என்பது கீதையின் சாராம்சம். அதனை இப்பாசுரம் விளக்குகிறது. அடுத்து மும்மணி கோவை, அகவல், வெண்பா, கட்டளை கலித்துறை என்ற 3 வகை பாக்களால் தொகுக்கப்பட்டது. எனவே தான் அப்பெயர். இப்பிரபந்தத்தில் பிராட்டியின் பெருமையை போற்றி ஸ்ரீ சப்தத்திற்கு 6 பொருள்களையும் நிலைநாட்டுகிறார். திருவகேந்திரபுரம் தெய்வநாயகனை சரணடையும் இப்பிரபந்தத்தின் பெருமை தனித்தன்மை வாய்ந்தது. தெய்வநாயகனிடம் அளவற்ற பக்தியுடைய நம் சுவாமி இந்த பாசுரத்தில் சிலவற்றை நாயக நாயகி பாவத்தில் அமைத்துள்ளார். எம்பெருமானை நாயகனாகவும் தன்னை நாயகியாகவும் பாவித்து தன்னையே தோழி, செவிலி இவர்கள் பேச்சாக பாடுகிறார். நம்மாழ்வாரை பராங்குச நாயகி எனவும் திருமங்கை ஆழ்வாரை பரகால நாயகி எனவும் அழைப்பது போல நம் சுவாமியையும் தூப்புல் நாயகி எனவே அழைக்கலாம். அடுத்து நவமணி மாலை. சிலர் இதனை நவரத்ன மாலை எனவும் கூறுவர். வெவ்வேறு விதமான 9 மணிகளை கொண்டு அமையப்பெற்ற மாலை போல இது 9 பாக்கள் அமைந்த பிரபந்தம். முதலில் தெய்வநாயகரின் திருவடிகளை போற்றி
பின் தசாவதாரம் சரித்திரம் பாடி கண்ணபிரானின் குழந்தை விசேஷ்டிதங்களையும் அதன் பின் மாசிமகத்தின் பெருமையையும் தெய்வ நாயகனின் வடிவழகு போற்றியும் இறுதியில் தன்னை அவனது திருவடிகளில் சேர்க்கவும் பிரார்த்திப்பது இந்த தொகுப்பு. ஸ்ரீ தேசிகன் 4000 திவ்ய பிரபந்தத்தின் மீது இருந்த ஈடுபாட்டின் காரணமாக ஆழ்வார்கள், அவர்களது அவதார திருநட்சத்திரம், அவர்கள் பெருமை, அவர்களின் பிரபந்த பாசுர எண்ணிக்கை என்று அனைத்தையும் ஒரே பிரபந்தத்தில் அருளியுள்ளார். அதுதான் பிரபன்னசாரம் எனப்படும் அடுத்த நூல். திவ்ய பிரபந்தம் 4000, மொத்தம் 4000 எனப்படினும் அவை மொத்தம் 3776 என்றிருந்த நிலையில் அதனை 4000 என கணக்கிட்டு அப்பாசுரங்களை எண்ணிக்கையிட்டு தொகுத்த பெருமை இவரதுவே. ஆழ்வார்களின் திவ்ய வரலாற்றினை அறிந்து கொள்ளும் முக்கிய ஆவண நூலாக இப்பிரபந்தம் கருதப்படுகிறது. அந்தமிலா ஆரணம் நாளாக நின்ற அதன் கருத்தை ஆழ்வார்கள் ஆய்ந்தெடுத்து செந்தமிழால் அருள் செய்த வகைத்தொகையும் சிந்தாமல் உலகங்கள் வாழ என்று சந்தமிகு தமிழ்மறையோன் தூப்புல் தோன்றும் வேதாந்த குருமொழிந்த பிரபன்னசாரம் சிந்தையினால் அனுதினமும் சிந்திப்போர்க்கு சேமம்தான் திருமால் தன் கருணையினாலே என்று பலஸ்ருதி கூறி தன்னை பெருமையுடன் தமிழ்மறையோன் என்று கூறிக்கொள்கிறார். நாம் உண்ணும் உணவுதான் நம் நடத்தையை தீர்மானிக்கிறது. உணவு வகைகள் சாத்விக, தாமச, ராஜச என்று 3 வகைப்படும். ஆகார விஷயத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நியமங்களுக்காக ஆகார நியமம் என்ற பிரபந்தத்தினையும் வழங்கியுள்ளார் நம் சுவாமிகள். நல்ல தேர்ந்தெடுத்த உணவே நம் தெளிவிற்கு காரணமாகிறது. எனவே இப்பிரபந்தத்தில் எவ்வகையான உணவு வகைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை முதல் 10 பாசுரங்களிலும் அடுத்த 5 பாசுரங்களில் கொள்ளத்தக்க உணவு வகைகள் எவை என்பதையும் விளக்குகிறார். இவை தவிர அடுத்த 3 பாசுரங்கள் விளக்க வேண்டிய பால், நீர், வெற்றிலை இவைகளை குறிப்பிடுகின்றன. வைணவமும் தேசிகனும் பிரிக்க முடியாதவை. தேசிகன் இல்லாமல் இந்த சம்பிரதாயம் இல்லை. இந்த ஆண்டு அவரது 750வது அவதார ஆண்டு. இந்த சந்தர்ப்பத்தில் அவரது தமிழ் பாசுரங்களை மட்டும் ஏதோ சிலவற்றை என் சிற்றறிவிற்கு ஏற்ற வண்ணம் தொகுத்து வழங்கிட அடியேன் செய்யும் சிறு முயற்சி இது. நாம் தினம் அனுபவிக்கும் ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் அருளிய ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமிகள் நம் சம்பிரதாயத்தில் தனித்துவமான ஆச்சாரியன். சம்பிரதாய பேதமின்றி சுவாமி தேசிகன் மற்றும் சுவாமி மணவாள மாமுனிகள் இருவர் மீதும் ஸ்தோத்திரம் அருளிய மகான். தனது சப்தாதி ரத்னா மாளிகாவில் சுவாமி தேசிகனை பற்றி அவர் அருளியது தேசிகோ நிகமாந்தார்யாத் தத் பக்தாத் வைஷ்ணவோ ஜனக தத் கிரந்தாத் அபர கிரந்தக நாஸ்தி நாஸ்தி மகிதலே. தேசிகனுக்கு மேற்பட்ட ஆச்சாரியன் என்று சொல்லத்தக்கவரோ, தேசிக பக்தனை தவிர்த்து ஸ்ரீ வைஷ்ணவன் என்று சொல்லத்தக்கவரோ எவரும் இல்லை. அவரது நூல்களை தவிர்த்து வேறு உயர்ந்த நூல் என்று ஒன்றுமே உலகில் இல்லை. ராமானுஜ நூற்றந்தாதியை ஒட்டி நம் சுவாமியை பற்றி அவரது திருக்குமாரர் ஸ்ரீ நயனாச்சாரியார் பிள்ளையந்தாதி என்னும் 20 பாசுரங்களை கொண்ட ஒரு பிரபந்தம் அருளியுள்ளார். அதிலிருந்து ஒரு சிறு அனுபவம். வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புல் மெய்த்தவன் உத்தமன் வேங்கடநாதன் வியன் கலைகள் மொய்த்திடும் நாவின் முழக்கோடு வாதியர் மூலம் மர கைத்தவன் என்று உரைத்தவன் கண்டிலேன் என் கடுவினையே. சுவாமியின் திருநாமத்தை அனுசந்தித்தாலே என் பாபங்கள் அனைத்தும் கழிந்துவிடும் என்று பெருமையாக கூறுகிறார். ஜெகதாச்சாரியன் ஸ்ரீ ராமானுஜரை பற்றி ஒரு பாசுரத்தில் நம் சுவாமி குறிப்பிடுகிறார். ஆரண நூல் வழிச்செவ்வை அழித்திடும் ஐதுகர் கோர் வாரணமாய் அவர் வாதக் கதலைகள் மாய்த்த பிரான் ஏரணி கீர்த்தி ராமானுசமுனி இன்னுரை சேர் சீரணி சிந்தையினோம் சிந்தியோம் இனி தீவினையே. ஸ்ரீ ராமானுஜரின் திவ்ய சுக்திகளை படித்து உணர்ந்தோர் சீர் மனமுடையர் ஆவர். அவர்கள் தீய எண்ணங்கள் மனத்தாலும் நினையார். நாமும் ஸ்ரீ ராமானுஜர் மற்றும் சுவாமி தேசிகன் இவர்களது ஸ்ரீ சக்திகளை உணர்ந்து சிதறா சிந்தையினராய் வையத்தில் வைணவர்களாய் வாழ்வாங்கு வாழ்வோம். வாழி அணி தூப்புல் வரு நிகமாந்தாச்சாரியன் வாழியவன் பாதார விந்தமலர் வாழியவன் கோதிலா தான் மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிலா நல்லோர் திரள். தமிழிலும் வடமொழியிலும் இருமொழியும் கலந்த மணிப்பிரவாளத்திலுமாக பல நூல்களை இயற்றி அறிவையும் ஆனந்தத்தையும் நமக்கு அளவிலா வழங்கிட்ட இவ்வாச்சாரிய பெருமகனாரை போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் நம் தலையாய கடனே. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். நன்றி. என்றும் அன்புடன் முனைவர் தி.கி. பார்த்தசாரதி.
பாருன்று சொன்ன பழமொழியுள் ஓரிரண்டு இத்துடன் நிறைவடைகிறது. இதுவரை கேட்டதற்கு நன்றி. இது ராஜி ஸ்பிரிச்சுவல் ஆடியோ லைப்ரரி. இந்த ஆன்மீக பயணம் உங்கள் உள்ளத்தில் அமைதியும் தெளிவும் பக்தியும் விதைத்திருக்கும் என நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஒலி பயணத்தில் சந்திப்போம்.